சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் வருடம் உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், அதே போல் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் பரிபூர்ணமாக நல்ல மனசுக்கு விருப்பப்படி நடக்கணும். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடமாக வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி இருக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி அப்படி இருக்காது, அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது. இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இப்படி ரெண்டு இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நியதி. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. தாரா கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், புத பகவான், அதே மாதிரி குரு பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. இதுல ஒரு டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஒரு கிரகத்துல ஒரு வீடை தாண்டி ஒரு ராசியை தாண்டி அடுத்த ராசி வரைக்கும் போறாரு. 3 ராசிக்கு அவர் போறாரு. இதே 2026 அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லலாம்னா, அது இருக்கட்டும் சுவாமி, அது எப்படியோ போட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணும், எங்க ராசிக்கு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்கக்கூடியது எனக்கு புரியுது. அதனால உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல நடக்கக்கூடியதே சனி பகவானினுடைய பயிற்சி தான் நடக்குது. சரியா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கால புருட தத்துவத்தில் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீடு காலபுருடத்தினுடைய கடைசி வீடு அதுதான் மீனம் தான். அந்த மீனத்துக்கு அவர் மாறுறாரு. இந்த மாறக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்களினுடைய பயிற்சினால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியானது தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அநேக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சரி, திருக்கடையூர் கோவில் நம்ம சாந்தி கல்யாணம் செய்யக்கூடிய கோயிலாகட்டும், அதே மாதிரி ஆதீனகர்த்தர்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். அதனால் நாமும் இந்த வாக்கிய முறைப்படி தான் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வருடத்திற்கான பலன் 2020ற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போம். சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. பொதுவாகவே சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல வருடமாக வருது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டிய காலமாக அமையுது. அதனால உங்களுடைய நற்பெயருக்கு சில பங்கம் வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு நன்மை என்னன்னா, அந்த அஷ்டமச்சனியாக இருந்தாலும் கூட அந்த அஷ்டமச்சனியை உங்களுடைய குரு பார்க்குறார். அதனால் பொதுவாகவே எப்போதுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு ரொம்ப முக்கியம். குரு மிக 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 முக்கியம். எல்லா கிரகத்துக்கும் முக்கியம், சிம்ம ராசி மட்டும்தான் கிடையாது. சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதியாகவும் வந்துருவார். 5ஆம் அதிபதிங்கிறது அடுத்த தலைமுறைகள், அடுத்தடுத்த ஜெனரேஷனை கொடுக்கக்கூடியது. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ 12ஆம் பாவத்துக்கு வருவார். அப்போ குரு பகவான் 12ல் மறைஞ்சிட்டாரு. இது எப்படி சுவாமி, இது பரவாயில்லையா, இது நல்லதா, என்ன இப்படி சொல்றீங்க நினைக்கலாம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்டமாதிபதி அவர் 12ஆம் பாவத்திலே மறைவது யோகம்.
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அது மாதிரி அஷ்டமாதிபதி 12ஆம் பாவத்திலே மறைவதினாலே ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு காத்து இருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அஷ்டம சனியை கூட குரு பகவான் பார்வைப்படுவதனாலே அவர் அவருடைய கெடுபலனை குறைப்பார். பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் சரி கிடையாது. சனி பகவான் சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் பொல்லாத கிரகம். அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே போகக்கூடிய காலமாக இருந்தாலும் இதுல அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலயும் ஒரு நல்லது என்னன்னா 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போவது ஒரு யோகம். இது விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். அதனால இந்த 2 விதமான ராஜயோகங்களும் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனத்துல கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்களை பற்றிய சில துஷ்கீர்த்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய நற்பெயர்களுக்கு சில களங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி சுவாமி, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு பிரதோஷ தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு பிரதோஷ தினமும் சிவபெருமானுக்கு 3 தலங்கள் கொண்டதான அந்த வில்வ மலர், திருதலம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம் ச திரையாயுதம், ஜென்ம பாப சம்ஹாரம், ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அதை அர்ப்பணம் பண்ணணும். அந்த பெரும்பாலும் அந்த பிரதோஷ தினத்துல சிவபெருமானை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியதான கர்ம வினை தோஷங்கள் போகும், கர்ம சாவல்யங்கள் குறையும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் அப்படின்னு 3 விதம். இந்த 3 விதமான கர்மாக்களையும் குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா சிவபெருமான் வழிபாட்டிலே ரொம்ப நிறைய இருக்கு. அதனால தெய்வ வழிபாட்டிலே தான் அது முடியும். அதனால அந்த சிவபெருமானை கும்பிட்டு வரணும். நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாப்பங்கள் குறையும், வினைகள் குறையும். அது மட்டும் இல்லாதாக அதனால உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சிவபெருமான வழிபாடு செய்து வந்தாங்கன்னா வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள், பலவிதமான அவங்களுக்கு சேர வேண்டிய பொருளாதார வளர்ச்சிகள் சேரும். சிவாய நமः.